திரு செல்வம், ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று முன்னாடியே பாடிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு கல்வியில் சிறந்து இன்றைக்கும் இருக்கிறது. பல இலக்குகளில் இந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் இருக்கிற குறியீடுகளில் பல விஷயங்களில் பெரும்பான்மையாக தமிழ்நாடு முன்னிலை இருக்கிற சூழலில் இதையெல்லாம் இலக்குகளை எட்டாத மாநிலங்களுக்கு நிதியை அள்ளி கொடுக்குறீங்க. தேசிய கல்வி கொள்கையில் இருக்கிற இலக்குகளை விட நிறைய அம்சங்கள் சிறந்த தமிழ்நாட்டில் அதை திணிக்கிற கட்டாயப்படுத்தி ஒரு நிதியை கொடுக்க மறுப்பது என்பது தமிழ்நாட்டை இன்னும் பின்னுக்கு இழுப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்காதா? ஏன் உள்நோக்கத்தோடு பிஎம்சி பள்ளிகளை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் மகேஸ்வரன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். அதாவதுண்ணே, இதில் இவங்க ரொம்ப சாமர்த்தியமாக ஏன்னோ மாநில உரிமை, நாங்கள் மத்தியில் மத்திய கல்விக் கொள்கையை மாநில அரசின் மீது புகுத்துவதாகலாம் சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவங்கெல்லாம் சொன்னாங்க. கல்வி இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயாச்சு. கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு இப்போ போயிட்டு நினைக்காதீங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பல விவாதங்களில் விவாதிச்சிருக்கோம். மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வியை மத்திய பட்டியலுக்கு, பொது பட்டியலுக்கு கொடுத்தது கலைஞர், எடுத்தது அம்மையார் இந்திரா காந்தி. எமர்ஜென்சி காலத்துல இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வாங்க, ஒரு விஷயம் அனுமதிங்க. அதற்கான உத்தரவு உத்தரவிடப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது எமர்ஜென்சி காலத்துல. திமுகவுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியை கேட்டு வந்தாங்களா? எமர்ஜென்சி திரு கருணாநிதி அவர்களை கேட்டு வந்துச்சா? அது வேற இல்ல சார். எமர்ஜென்சிக்கு முன்னாலேயே அப்புறம் அவர் எப்படி இந்த வாதமே சரியில்லை சார். இந்த தலைப்புக்கு வந்துருவாங்க. வேலைகள் எல்லாம் நடந்து கேளுங்க சார், கேளுங்க. அதுக்கு பிறகு எமர்ஜென்சி வந்த பிறகு அதை முழுமையாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பூர்வாங்க நடவடிக்கை என்ன, அதற்கு என்ன ஒப்புக்கொண்டோங்கிறத சொல்லுங்க சார். டிசம்பர் மாசம் 1975 டிசம்பர் 12 தான் அமல்படுத்தினாங்க. 75 தொடங்கிட்டாங்க. கலைஞர் எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறார். நீங்க சும்மா உட்கார்ந்து கல்வி போயிட்டு என்ன பண்ண சொல்லுங்க? 10 வருஷமா இருந்தீங்க, கொண்டு வந்தீங்களா? குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் மாநில பட்டியலில் கல்வியை கேட்கலையா? கன்கரண்ட் லிஸ்டுக்கு போன பிறகு ஒரு இன் கேஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு, ஒரு மோதல், ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பொசிஷன் பிரிவில் ஆகுங்கிறது தான், அதுதான் விதி. நீங்க வேணா அதை தம்பி சூர்யாவே சொல்லட்டும். அதனால இப்போ மத்திய அரசாங்கத்துடைய பிஎம்சி, நீங்களே குறிப்பிட்டது போல பிஎம்சி திட்டத்தில் சேருவதற்கு தமிழ்நாடு அரசு முதலில் ஒப்புதல் தெரிவித்து விட்டு பிறகு இப்பொழுது அவர்கள் நிலையை மாற்றிக்கிட்டாங்க. ஒண்ணு, கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு உறுதியான நிலைப்பாடு இவர்களிடத்துல இல்லை. ஒண்ணு, நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் பிரியன் அவர்களே பேசும்போது முதலே குறிப்பிட்டு சொன்னாங்க, நீங்க வேணா திமுக காரங்க நடத்துற பள்ளிக்கூடம் அதுல சொல்லுங்க, இதுல சொல்லுங்கன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், திமுக காரங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல கூட இருமொழி கொள்கை இல்ல. திமுக முதல் குடும்பம் நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்துல 3வது மொழி எந்த மொழி? சிபிஎஸ்இ ஸ்கூலு. மத்திய பாடத்திட்டங்களில் அடிப்படையில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் தான். திரு செல்வம், ஒரு ஒரு குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க புதிய கல்விக் கொள்கையில ஒரு விஷயத்தை சொல்றாங்க, 5ஆம் வகுப்பு வரை தொடக்க பள்ளியில அடிப்படை கல்வி தாய்மொழி வழி கல்வின்னு சொல்றாங்கல்ல. சிபிஎஸ்இ ஸ்கூல் நீங்களே சொன்னீங்க, நீங்க சொல்ற குடும்பம் நடத்துற சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி ஒரு பாடமா இருக்குன்னு சொல்றீங்க, ஹிந்தி மொழி வழி கல்வி இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது 5ஆம் வகுப்பு வரை அந்தந்த பிராந்திய மொழிகள் அல்லது தாய்மொழி வழி கல்வின்னு. அப்ப சிபிஎஸ்ல முதல்ல நடைமுறைப்படுத்துங்க தமிழ் வழி கல்வியை, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பள்ளியை பத்தி நீங்க முயற்சி பண்ணலாம். இயல்பா இருக்கிற கேள்வி தானே, ஏன் சிபிஎஸ்ல தமிழ் வழி கல்வி இல்ல, ஏன் நடைமுறைப்படுத்தல? இதை யார் நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு சார்? சிபிஎஸ்இ சார், மத்திய கல்வி வாரியம்
அதை நடத்தக்கூடியவர்கள் கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய திமுக சார்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனீங்க, நான் ஆதாரமா கொஞ்சம் இருங்க சார். சூர்யா இருங்க, அவர் முடிச்சிடட்டும். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில். அதாவது சார் 101 என் கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டேன். தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லுது 5ஆம் வகுப்பு வரை மாநில, அதாவது தாய்மொழி வழி கல்வின்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ மத்திய கல்வி வாரியம், அது யார் கண்ட்ரோல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க 2020 கொண்டு வந்தீங்கல்ல, 32 மாநிலங்கள் ஒத்துக்கிட்டுன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் தாய்மொழி வழி கல்வி, தமிழ் மொழி வழி கல்வி தான் இருக்கணும்னு நீங்க நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா உங்க மேல நம்பிக்கை வந்துடும். அது இயல்பாவே தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திடுமே, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? இன்னும் கூட சிபிஎஸ்இ ஸ்கூல்லயுமே தமிழ் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு மொழி தமிழ் மொழி சார், வழி கல்வி, பயிற்று மொழி, பாடமொழி. நான் சொல்றது ஒரு பாடமா இருக்கிறது வேறு, பாடமொழியாக பயிற்று மொழியாக இருப்பது என்பது வேறு. நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த மீடியம் மாநில அரசாங்கம் அண்ணன் பிரியன் அவர்கள் கூட அண்ணா காலத்துல இருந்து இது வந்து இருமொழி கொள்கை அமுல்படுத்தப்படுவதாகவும் அண்ணா வாக்குறுதி கொடுக்கப்பட்டதெல்லாம் சொன்னாங்க. அண்ணா எல்லாம் போய் 1969 அண்ணா போன பிறகு இங்க இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாம் எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு தடுமாற்றம் அடைந்திருக்கு. இல்ல சார், இருமொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டு பேருமே உறுதியா இருக்கிறாங்க. நீங்க செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்த பொழுதும் அதை உறுதிப்பட சொன்னாரு. ஏன் உதயச்சந்திரன் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய செயலாளர்களில் ஒருவராக இருக்காரு நினைக்கிறேன். அவருடைய தலைமையில கூட அவரு ஒரு கமிட்டி போட்டாங்க. நான் இன்னும் கூட என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க மொழியை பிரித்து மொழிவாரியாக பாடப்புத்தகத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது மொழிவாரியாக பிரிவினைகளை ஏற்படுத்தி, நான் என்ன சொல்றேன், இந்தி படிச்சா ஒரு 4-5 நாளைக்கு முன்னால அண்ணன் மகேஸ்வரன் அவர்களுக்கு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் சகோதரி திருமதி பிரியா அவர்களும் பிரெஞ்சு துணை தூதரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா, 3வது மொழியாக ஒரு 4 பள்ளிக்கூடத்துல சைதாப்பேட்டை மேல்நிலை பள்ளி, இன்னும் கொஞ்சம் நான் சொல்லி முடிச்சிடறேன் சூர்யா, சைதாப்பேட்டை, இன்னும் 2-3 மொத்த 4 பள்ளிகள்ல ஒவ்வொரு பள்ளியிலும் 20 மாணவர்களை தேர்ந்தெடுத்து பிரெஞ்சு 3வது மொழியாக பிரெஞ்சை படிச்சு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய இந்தியாவினுடைய தேசிய மொழிகளில் ஒன்றாக இருக்கிற, நான் தேசிய மொழி அப்படி சொல்லு, தேசிய மொழிகளில் ஒன்றாக இருக்கிற இந்திய படிக்கல உங்களுக்கு என்ன சார் சிரமம் இருக்கு? நீங்க தமிழ் வட மாநிலங்கள்ல எத்தனை பள்ளிக்கூடத்துல இருக்கு சார்? 3வது மொழியா கட்டாயமா எத்தனை மாநிலங்கள்ல கற்பிக்கிறாங்க சார்? நான் கட்டாயப்படுத்தல. நான் ஒரே ஒரு விஷயம் இன்னும் கூட மனசுல வச்சுக்கிடுங்க, நான் இந்திய கட்டாயமாக படிங்கன்னு சொல்லல. நீங்க பிரெஞ்சதான் படிப்பேன் இந்திய படிக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னா, சென்னை பொன்னேரியை தாண்டி கும்படி பூண்டியை தாண்டி பொன்னேரி தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியல, ஹிந்தி தெரியல. செல்வம் சார், உங்கள் தகவலுக்காக அண்மையில நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், மறுபடியும் குறிப்பிடுறேன். அண்மையில தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா, இது 1918 இருந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் 38-65 காலத்துக்கு முன்னாடியிலேருந்து ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. அதுல தொடர்ந்து ஹிந்தி படிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக 2 காலகட்டம் நடந்த போராட்டங்கள்லையும் ஒரு சில்லு கூட அங்க போய் விழுவலை, அதுக்கு எதிர்ப்பு இல்லை. அண்மையில் வந்த புள்ளி விவரத்தில் தென் மாநிலங்களிலேயே அதிகமாக ஹிந்தி தேர்வு எழுதியது தமிழ்நாட்டில் 3,53,000 பேருக்கு மேலே. ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திக்கு எதிர்ப்பு இல்லை, கட்டாய திணிப்புக்கு தான் எதிர்ப்பு என்பதுதான் இந்த ஹிந்தி பிரச்சார சபாவுடைய புள்ளி விவரம் சொல்லுது. என்ன நாங்க கட்டாயமாவே திணிக்கல. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் கல்வி கொள்கையில இவர்களுக்கு மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்கிற காரணத்தால இதையே அதாவது சில செய்திகளை, அரசியல் நடவடிக்கைகளை மடைமாற்றம் செய்வதற்காக, திசை திருப்பதற்காக இதுகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க. சார் அதெல்லாம் சரி சார், கல்விக்கு ஏன் சார் இந்த நிதியை நிப்பாட்டுறீங்க? இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப சூர்யா கிருஷ்ணன் ஒன்று சொன்னாரு, இது வந்து இந்த மத்திய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதுக்குறது இப்பெல்லாம் 68 வந்தது 86 வந்தது எப்பயுமே நாங்கள் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்பெல்லாம் இந்த மாதிரி நிதியை நிப்பாட்டலை. நவோதயா பள்ளியை கொண்டு வந்தாங்க, நாங்கள் வேணாம்னா நவோதயா பள்ளியை கொடுக்கலான்ட்டாங்க, அவ்வளோதானே தவிர நிதிங்கிறது நீங்கள் அப்போ அடிமடியிலே கை வைக்கிறது மாதிரி தானே. ஏன் நீ இப்போ நிதி கொடுத்தா தான் படிக்க முடியும், நிதியை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது இல்லையா? அது
ஒரு ஜனநாயக இல்ல, உரிமை, அடிப்படை உரிமையை மத்திய- மறுக்கிறது இல்லையா? மத்திய அரசாங்கம் வந்து சில கேள்விகளை மத்திய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூட சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. உரிய விளக்கங்கள் தரப்பட்டால் மத்திய அரசாங்கத்திற்கு அதற்கு அதில் உடன்பாடு ஏற்பட்டால் நிச்சயமா நிதி கொடுப்பாங்க. இன்னொன்னு, எங்களுக்கு தமிழ்நாட்டை புறக்கணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டாத மாநிலம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 2026 நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்க போகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் எப்பொழுதும் விரோதியாக நினைக்கல. தமிழ்நாடு மட்டும் இல்ல, முதலமைச்சர் சொல்ற தமிழ்நாடு மட்டும் இல்ல, மேற்கு வங்கம், நீங்க பஞ்சாப், கேரளா எல்லா மாநிலத்தையும் தான் புறக்கணிச்சிருக்காங்க. எல்லாமே எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலமா இருக்கு, இந்த NEP ஏற்காத மாநிலமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். மேற்கு வங்க முதலமைச்சர் பாத்துக்கிட்டு வாங்கல்ல. சரி, ஏமா நம்ம முதலமைச்சர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது முன்னாடி. இப்போ நேற்றைக்கு அந்த அசோக் நகர் பள்ளிக்கூடத்துல மேல்நிலை பள்ளியில் நடந்த மகாவிஷ்ணுங்கிறவரை, அந்த மகாவிஷ்ணு வந்து அது யாருடைய அனுமதியும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்துல மேல்நிலை பள்ளியில அத்துமீறி நுழையல. அது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து ஒத்துக்கொண்டு, முதன்மை கல்வி அலுவலர் ஒத்துக்கொண்டு, மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்ல, எங்கள்கிட்ட ஆலோசிக்கவும் இல்ல, எங்களுக்கு தெரியாதுன்னுட்டாங்க. அவரு அத்துமீறி நுழைஞ்சு உள்ள வந்துட்டாரா? தலைமை ஆசிரியர் அழைச்சிருக்காங்க சார். ஒரு விருந்தினரை அழைக்கிறோம், நல்லா பேசுவாரு, நல்லா நடந்துக்குவாருன்னு நினைக்கிறோம். வந்த விருந்தினர் சரியா நடந்துக்கிறானா என்ன பண்ண முடியும் சார்? அவருக்கு கொடுத்த மரியாதையை அவர் காப்பாத்திக்கலாம்னு எடுத்துக்கலாமா? அவர் ஒண்ணுமே தப்பா சமயங்களை பத்தி பேசல. கண்ணு தெரியாம போயிடுச்சு சொன்னது வந்து தப்பு இல்ல சார். இத பாஜகவோட கருத்தா? முதன்மை கல்வி அலுவலர் செஞ்ச தப்புக்கு நீங்க வந்து அவரை போய் கைது பண்ணீங்க. என்ன கேட்டீங்கன்னா பாவம் பண்ணனால கண்ணு தெரியாம போயிடுச்சு என்ன கேட்டீங்கன்னா இத பாஜகவோட கருத்தா? இல்ல திரு செல்வம், நம்ம அன்னைக்கே இதை பேசணும், நீங்க தான் வந்திருந்தீங்க. அவர் பேசியதும் அவர் நடந்து கொண்டதும் சரியா என்கிற ஒரு கேள்வி. அவர் பேசிய கருத்தும் சரியல்ல, ஒரு ஆசிரியரிடம் அவர் நடந்து கொண்டதும் சரியல்ல அப்படின்னு நம்ம அன்னைக்கே பேசியிருக்கோம். சரி, பேசலாம். இல்ல செல்வம், அதாவது புதிய கல்விக் கொள்கைகளை சொல்றதை நீங்க முதல்ல நடைமுறைப்படுத்துங்க. CBSE பள்ளிகள்ல தாய்மொழி வழி கல்வியை மீண்டும் அந்த என்னது நிகழ்ச்சி முழுக்க சொல்லிட்டு இருக்கேன். மீடியம் தமிழ் மீடியத்துல கல்வியை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் மாநில அரசை நீங்க வலியுறுத்துங்க அல்லது நிர்பந்தப்படுத்துங்கிறாங்க. அண்ணா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வீட்டுல அம்மாங்கிறத விட்டுட்டு மம்மின்னு சொன்னாதான் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தாயினுடைய மனநிலை வந்துருச்சு. டேடின்னு சொன்னாதான் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இல்ல அம்மான்னு அடிச்சு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க சார். பாஜக காரங்களுக்கு வேணா இருக்கலாம். கேளுங்க, அதாவது அவ்வளவு வந்துருச்சு. அதான் மக்கள்கிட்ட வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கணும், வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்கணும், பொருள் ஈட்டணுங்கிற எண்ணம் வந்ததுனால எல்லா கல்வியை எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் எல்லா மக்களுக்கு வந்துருச்சு. ஒண்ணு, இவங்க பெருசா மொழின்னு சொன்னாங்களே, இந்தி 1963 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க தயவு செய்து சொல்றேன், என் ஆதாரம் இருக்கு, விடுதலை பத்திரிகையில பெரியார் எழுதினது. இந்த போராட்டம் நடத்தக்கூட கல்லூரிக்கு செல்லாமல் போராட்டம் நடத்துகிற இந்த காலி பயிர்களை போடுங்க. இல்ல அதற்கு பிறகெல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கத்தையும் பெரியார் வைத்தார். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் திருச்சியிலேருந்து ஒரு ஊர்வலம் போச்சு, பேரணி போச்சு, சென்னையில மாநாடு நடந்துச்சு, அதெல்லாம் இருக்கு சார். அது மிகப்பெரிய வரலாறு. நீங்க மீண்டும் 67க்கு பிறகு நான் சொன்னது 63 63ல 67ல பெரியார் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சியை யாருக்கு காணிக்கை ஆக்குனாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ணா அந்த ஆட்சியை தெரியல, அப்புறம் என்ன வந்துருங்க, இன்னைக்கு வந்துருங்க. தனிநாடு கேட்டாரு, ஒத்துக்கிறீங்களா? நான் ஒரே ஒரு கொஞ்சம் அனுமதிக்க. அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், ஏது இதெல்லாம் வந்து அரசியல். அப்படிதான் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, நடந்ததா இருக்கட்டும், CBSE ஸ்கூல்ல தமிழ் வழி கல்வியை கொண்டு வந்துருங்க, பிரச்சனை தீர்ந்துட்டுங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கேளுங்க, படிப்படியாக எல்லாமே நம்ம நண்பர் ரமேஷ் சொன்ன மாதிரி எல்லாமே மாறுதல்களுக்கு உட்பட்டது. இவர்களும் மாறித்தான் ஆகணும். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. காலம் மாறுதலை நோக்கி இவர்களையும் கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கு. மாற்றம் என்பது நவீன காலத்திற்கு ஏற்ப ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். மாற்றம் என்பது கற்காலத்துக்கு கொண்டு போய் இறக்கத்தை கொடுத்துட கூடாது. அதுதான் திரும்ப சொல்றாங்க அவங்க.
இன்னும் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டேன், எந்த எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய விஞ்ஞான முன்னேற்றங்கள் வந்தாலும் கூட அந்த மரபுகள் இருக்கு பாருங்க, மரபுகள் சிதைஞ்சு போயிடக்கூடாது. தாய் தகப்பன் உறவு, தந்தை அண்ணன் தம்பி உறவு, அந்த குடும்ப உறவுகள், அல்லது பாரம்பரியம், நாகரிகம். கேளுங்க சார், நீங்க ஒண்ணு கேளுங்க சார், நீங்க எங்கன்னு கேட்டா தாய் தகப்பன் உறவு, உணர்வு, மரபு என்னென்ன கதையெல்லாம் பேசுறீங்க சார். போய் பூர்வ ஜென்ம பத்தி எல்லாம் பேசுவீங்க போல இருக்க. உறுதியா சொல்ற பூர்வ ஜென்ம பாவம் இருக்கு, அதாவது பூர்வ ஜென்ம இருக்கு சார். நிதி கொடுக்கலையா? தமிழ்நாடு பாவம் பண்ணதுனால நிதி கொடுக்கலையா? பூர்வ ஜென்மத்துல தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஏதோ பாவம் பண்ணிருக்காங்க, நிதி கொடுக்காம நிதி இல்லாம திண்டாடுறாங்களா? இல்ல, தமிழ்நாடு மக்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னு கேட்டா அதனாலதான் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு அதனாலதான் கேள்வி கேட்கிறாங்க, சண்டை போடுறாங்க, போராடி நிதியை கேட்கிறாங்க. பேசலாம். ஒரு ஆன்மீக பூமி சார். சரி, இந்த ஆன்மீக பூமியை உங்கள் கூட்டணி ஆதரவு கருத்து தான் சொல்ல வர்றாரு, அவருக்கு நேரம் கொடுத்துருங்க. ரமேஷ், கட்டமைப்புக்குள்ள ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். அண்ணாவும் தந்தை பெரியாரும் அண்ணாவும் அவங்க பற்ற வைத்த நெருப்பை இவர்கள் அணையாமல், அதாவது திராவிடம் 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 சொல்லி இவங்க எல்லாம் அந்த நெருப்பை அணையாம பாதுகாத்துக்கிட்டு அந்த உணர்வை தூண்டி விட்டுக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இனியும் அப்படி நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இனி அவரவர் விரும்புகிற வகையில் அவரவர் விரும்புகிற மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்க முறையா 40 MP உங்களுக்கு நாடாளுமன்றத்துல போய் சார் உங்க கூட்டணி கட்சிக்கு இடம் கொடுங்க சார். ரமேஷ் தான் பேச நேரம் கேட்கிறாரு. உங்க கூட்டணி கட்சிக்கு இடம் கொடுங்க சார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி தான் இடம் கேட்கிறாரு. நன்றி.